அன்பார்ந்த ஞானவழி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நல்ல தலைப்பில் பயனுள்ள தகவலை காண்போம். அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். மண்ணில் பிறந்த மனிதர்கள் அனைவருக்கும் ஒவ்வொருவருக்கும் எவ்வளவோ பிரச்சனை தினந்தோறும் வருகிறது. கிரகங்கள் நல்லருள் புரிய மாட்டேங்குது. நாம் கும்பிடுற சாமி நமக்கு நல்ல அருள் புரிய மாட்டேங்குது அப்படின்னு நாம் சாமியும் கிரகங்களையும் குறை சொல்லி கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஆயிரம் கெட்ட குணாதிசயங்களும் தன்னை அறியாமல் செய்த தவறுகளும் எவ்வளவோ இருக்கிறது. அதையெல்லாம் நாம் குறைக்க வழிவகை செய்ய வேண்டும். நமக்கு தெரியாத செய்த தவறுகளை நாம் குறைத்து கொண்டால் மட்டுமே கிரகங்களுடைய அருள் கிடைக்கும். நாம் கும்பிடக்கூடிய சாமி நமக்கு நல்ல அருள் புரியும். இப்படி இருந்தால் எந்த நாளும் நவகிரகங்கள் அருள் கிடைக்கவே கிடைக்காது. ஒவ்வொரு நவகிரகத்திற்கும் ஒவ்வொரு காரகத்துவம் உண்டு. சூரியன் தந்தைக்காரகன், சந்திரன் தாய், செவ்வாய் சகோதரக்காரகன், புதன் தாய் மாமன், குரு எல்லோருக்கும் வழிகாட்டி, வாழையடி வாழையாக குழந்தை செல்வங்களை கொடுக்கக்கூடியவர். சனி மாம மச்சான் அண்ணன் பெரியப்பா ஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர் சனி. ராகு கேது தாத்தா பாட்டி, நம்முடைய வம்சாவளி முன்னோர்களை குறிக்கக்கூடியவர்கள் ராகு கேது. இந்த நவகிரகங்கள் வழிதான் ஒவ்வொரு மனிதனுக்கும் உறவு முறைகள் வருகிறது. இந்த உறவு முறைகளை எல்லோருமே சரியாக அன்பு பண்பாக பேணி காக்கிறார்களா, உறவுகளிடம் நன்மதிப்பு கொடுக்கிறார்களா அப்படின்னா அதெல்லாம் கிடையாது. பணம் 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 என்று பணத்தை நோக்கி எல்லோரும் ஓடுகிறார்கள். அந்த பணம் கட்டுக்கட்டாக தன்னுடைய வசதிக்கு மீறி அதிகமாக சம்பாதித்து விட்டால் சொந்தத்தையும் மதிக்கிறதில்ல, சுற்று வட்டார பகுதியில் இருக்கக்கூடியவர்களும் மதிக்கிறதில்ல, தன்னுடைய பெற்றோர்களையும் மதிக்கிறதில்ல, உடன் பிறந்தவர்களையும் மதிக்கிறதில்ல. இப்படி மதிக்காமல் போகிறதுனால தான் நமக்கு தெரியாமலே கிரகங்கள் வேதனையும் சோதனையும் கஷ்டங்களும் தீராத நோய் தொந்தரவுகளையும் கொடுத்து விடுகிறது. 9 நவகிரகங்கள் வழி நாம் செய்யக்கூடாத விஷயங்களை காண்போம். 9 நவகிரகங்களில் முதன்மை கிரகம், தலைமை கிரகம், தந்தை கிரகம் சூரியன். அவர் தான் உயிரை கொடுக்கக்கூடியவர். சூரிய பகவான் போல் நம்ம குடும்பத்திற்கு தந்தை தான் நமக்கு முதன்மையானவர். யார் ஒருவர் அப்பாவை மதிக்கவில்லையோ, அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கவில்லையோ, அப்பாவிற்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை அவருக்கு கொடுக்கவில்லையோ அவர்களுக்கு திருமணம் தள்ளி போகும். வேலை வாய்ப்புகளில் பிரச்சனைகள் தொந்தரவுகள் வரும். ஒரு தொழில் நிலையாக அமையாது. நல்ல வருமானங்கள் சம்பாதிக்க முடியாது. சொந்த தொழில் செய்தாலும் அதில் முன்னேற்றம் அடைய முடியாது. பெரும்பாலும் சமூகத்தில் பார்க்கும்போது 2 டிகிரி 3 டிகிரி படிக்கிற வரைக்கும் அப்பாவுடைய சம்பாத்தியம் வேண்டும். அந்த பிள்ளை படித்து முடித்து வேலைக்கு போனவுடன் சம்பளம் வாங்கி அப்பா கையில் கொடுக்காத பிள்ளைய நிறைய பேரை பார்த்தாச்சு. அப்புறமேட்டுக்கு காலம் கடந்து தான் திருமணம் நடக்கும். 1008 குழப்பம் அந்த ஜாதகனுக்கு வரதான் செய்யும். அப்பாவுக்கு மரியாதை கொடுக்கலன்னா சூரியனுடைய அருள் கிடைக்காமல் போயிடும். சந்திர பகவான் 9 நவகிரகங்களில் சந்திர பகவான் தாய்க்காரகன், நம்முடைய அம்மா. பெரும்பாலும் பெற்றோர்களை மதிக்காத பிள்ளையை காண முடிகிறது. அம்மா பேச்சை துளி கூட வச்சுக்கிறதில்ல, அப்பா பேச்சை கேட்கறதே இல்லை. அப்படிலாம் நிறைய பேரை பார்க்க முடிகிறது. உங்களால் உங்களுடைய அம்மாவுக்கு மன சங்கடங்களை வந்துச்சுன்னா உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றமே அடைய முடியாது. அம்மாவை பேசிய அவமானப்படுத்தினா கட்டாயம் ஏதாவது உடலில் நோய் வரும், அழகு குறையை ஏற்படுத்தும், அறிவாற்றல் மங்கி போகும். என்ன தான் யோசித்தாலும், நீங்கள் எவ்வளவு தான் அறிவாளியாக இருந்தாலும்
பொது இடங்களில் மற்றவர்களிடம் அவமரியாதை ஏற்பட்டு தீரும். அறிவாற்றல் மங்கி போகும். குழப்பமான வாழ்க்கையை வாழ வேண்டிய சூழ்நிலை அம்மாவை மதிக்காத பிள்ளைக்கு ஏற்பட்டுவிடும். மனம் சிந்தனை நன்றாக இருக்க வேண்டுமென்றால் அம்மாவை மதிக்கணும், அம்மா பேச்சை கேட்கணும். அப்போது தான் சந்திரனுடைய ஆற்றல் கிடைக்கும். மண்ணில் குழந்தையாக பிறந்தவுடன் திருமண வயதை வந்தவுடன் திருமணம் செய்தால் கணவர் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவி கணவரை மதிக்க வேண்டும். யார் ஒருவர் மனைவியை மதிக்கவில்லையோ அந்த குடும்பத்தில் மகாலட்சுமி குடியிருக்காது. வீடு மனை நிலம் சொத்து பத்து வழியில் தொந்தரவுகள் சந்தோஷமில்லாத நிலை ஏற்பட்டுவிடும். பெரும்பாலும் திருமணம் ஆனவுடன் கணவன் மனைவியை மதிக்க வேண்டும், மனைவி கணவரை மதிக்க வேண்டும். அப்போது தான் சுக்கிரனுடைய பேராற்றல் கண்டிப்பாக கிடைக்கும். மண்ணில் பிறந்த அனைவருக்கும் உடன் பிறந்தவர்கள் உண்டு. அண்ணன் அக்கா தம்பி தங்கை உண்டு. சகோதர சகோதரிகளை தப்பு தவறாக பேசக்கூடாது. அவர்களுக்கு சேர வேண்டிய பங்கை சரிபாகமாக கொடுக்க வேண்டும். அண்ணன் தம்பியை ஏமாற்றக்கூடாது. அப்படி ஏமாற்றி சம்பாதித்தால் வீடு மனை நிலம் அசையா சொத்து யோகம் இல்லாமல் போயிடும். செவ்வாய் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்காமல் போயிடும். ஒரு மனிதனுடைய சக்தி செவ்வாய் தான். செவ்வாய் அனுகிரகம் கொடுக்கவில்லை என்றால் உடலில் நோய் நொடி தொந்தரவுகள் ஆரோக்கியம் கெட்டு ஆயுள் பங்கம் ஏற்பட்டு விடும். ஒரு மனிதனுடைய சுய புத்தியும் புத்திசாலித்தனத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய கிரகம் புதன். புதன் தான் தாய் மாமா ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய கிரகம். அத்தையை குறிக்கக்கூடியவரும் புதன் தான். அத்தை மாமா சொந்த பந்த உறவுகளை மதிப்போடு நடத்த வேண்டும். தாய் மாமனிடமோ அத்தையிடமோ மதிப்பு மரியாதை இல்லாமல் நடந்து கொள்ளக்கூடாது. அவர்களை வெறுக்கக்கூடாது, அவர்களிடம் பகைக்கக்கூடாது. அப்படி பகைத்தால் நமக்கு இல்லைனாலும் நம்முடைய பிள்ளைக்கு புத்தி குறைவு ஏற்பட்டு விடும். புதன் அனுகிரகம் கிடைக்காமலே போயிடும். அண்ணன், பெரியப்பா, பெரியம்மா, நம்முடைய குடும்பத்தில் பெரியோர்களை குறிக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். நோய் என்ற சொல்லுக்கு அதிபதியானவர் சனி பகவான். நமது உடலில் வெளிப்படாத உள்நோய்களுக்கு காரணமாக இருப்பவர் சனி. பெரியப்பா, பெரியம்மா, அண்ணன் இவர்களை மதிக்காமல் இருந்தோம்னா நாள்பட்ட தீராத நோய்கள் முழுமையாக நம்மளை தொற்றிக்கொள்ளும். தீராத மனக்கவலை, நரம்பு தளர்ச்சி இளமையிலேயே முதுமையான முகத்தோற்றத்தை தந்துவிடும். இளமையிலேயே வயதான தோற்றத்தை கொடுத்துவிடும். சனி பகவான் தான் குடும்ப பெரியோர்கள். குடும்ப பெரியோர்களுக்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுக்க வேண்டும். அப்போது தான் சனி பகவானுடைய பேராற்றல் கிடைக்கும். சனி பகவானுடைய பேராற்றல் கிடைக்கவில்லை என்றால் மனம் எப்போதும் துக்கத்திலேயே துயரத்திலேயே ஒருவித கலக்கத்திலேயே இருக்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்திவிடும். ஆண் பெண் இருவருக்குமே மலட்டுத்தன்மையை உருவாக்குபவர் சனிதான். ஆண் பெண் இருபாலினருக்கும் வாரிசு இல்லாத தன்மையை உருவாக்கக்கூடியவர் சனி. குடும்ப பெரியோர்கள் அவசொல் பழிச்சொல் சாபம் வாங்கக்கூடிய நிலை வந்துச்சுன்னா நமக்கு வாரிசு இல்லாமல் போகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட்டுவிடும். சனி பகவானுடைய பேராற்றல் கிடைக்காமலே போயிடும். சனி திசை சனி புத்தி நடக்கும்போது யாருக்கிட்டையும் சாபம் வாங்கக்கூடாது. அப்படி சாபம் வாங்கினா குடும்பமே விளங்காமல் போயிடும். மண்ணில் பிறந்த அனைவருக்கும் வாழையடி வாழையாக வம்ச விருத்தியை கொடுக்கக்கூடியவர் குரு. எல்லோருக்கும் வழிகாட்டக்கூடியவர் குரு. ஆசிரியர்களை, குருமார்களை, தனக்கு வழிகாட்டிய நண்பர்களை யாரெல்லாம் அவதூறாக பழிச்சொல்லாக அவர்களை ஏமாற்றுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் வாரிசு தடை ஏற்படும். அப்படியே வாரிசு இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நல்ல நிலை, திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்ய முடியாத நிலை அந்த ஜாதகனுக்கு ஏற்பட்டுவிடும். குரு அருள் கிடைக்காமலே போயிடும். மண்ணில் பிறந்த அனைவருக்கும் தாத்தா பாட்டி வயதானவர்கள் உண்டு. தாத்தா பாட்டி
பித்ருஸ்தானத்தை குறிக்கக்கூடியவர்கள் ராகு கேது. இவர்கள் இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது சொல்வதற்கு ஆளே கிடையாது. அதாவது ராகு கேதுவிற்கு உரியவர்கள் இவர்கள்தான். நம்முடைய தாத்தா பாட்டி தான் ராகு கேதுவுக்கு உண்டானவர்கள். நம்முடைய காலத்திற்கு தாத்தா பாட்டியை பார்த்துருந்தாலும் சரி, அல்லது நம்முடைய காலத்திற்கு முன்னாடியே தாத்தா பாட்டி இறந்திருந்தாலும் சரி, அவர்களை இழிவாக பேசக்கூடாது. முதியவர்களை கஷ்டப்படுத்தினால் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டியதுதான். முன்னோர்களுக்கு மதிப்பு கொடுக்கவில்லை என்றால் ராகு கேதுவின் அனுகிரகம் கிடைக்காமலே போயிடும். ஒவ்வொரு கிரகமும் நம்முடைய குடும்பத்தில் ஒவ்வொரு அங்கத்தினர், ஒவ்வொரு உறவுகளை குறிக்கக்கூடியது. அதனால் 9 நவகிரக அனுகிரகம் நமக்கு வேண்டுமென்றால் நாம் யாரையும் ஏமாற்றக்கூடாது, யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. நம்மளால் முடிந்தவரை தவறு செய்யாமல் இருக்க வேண்டும். இதை எல்லோரும் கவனத்தில் கொண்டாலே நவகிரகங்களுடைய அருள் கிடைக்கும், இறைவனுடைய அனுகிரகம் கிடைக்கும், கஷ்டமில்லாமல் துன்பமில்லாமல் வாழலாம். இதையெல்லாம் விட்டுட்டு கோயிலாக சென்றாலும் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி பல இடங்களில் பரிகாரம் பண்ணாலும் பலனளிக்காமலே போயிடும். நம்முடைய குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்காமலே போயிடும். நாம் செய்கிற தப்பு தான் பின்னாடி வரக்கூடிய சன்னதிகளையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால் குடும்ப நபர்களை கண்டிப்பாக அவர்களுக்கு தகுந்த மரியாதையை கொடுக்க வேண்டும். பெற்றோர்கள் பேச்சை கேட்டு, பெற்றோர்கள் புத்திமதியை கேட்டு ஒரு பிள்ளை நடந்தாலே அந்த பிள்ளைக்கு நல்ல காலம்தான். பெற்றோர்கள் பேச்சை கேட்காம எத்தனை கோயிலுக்கு போனாலும் சாமி நல்ல வரம் கொடுக்காது. இதை எல்லோரும் உங்கள் அனுபவத்தில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேலான கருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள். நம்முடைய ஞானவழி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட இருக்கின்ற ஆல் பட்டனை அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.